ஆண்டவர் கொடுக்கிறது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் வேதம் சொல்லுகிறது, தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று பிசாசு அறிந்து, நமக்கு விரோதியான இந்த பிசாசு தனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது, அந்த டைமுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ வேதத்தில் ஆண்டவர் ஒரு விதத்தில் நம்மளை ஸ்பீட் பண்ணுறாரு, நம்ம ஸ்பீடாக இருக்கணும், நீ அப்படி அமைதியாக இருக்காத அப்படின்னு சொல்லுகிறது மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கிற பிசாசானவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப வேகமாக செயல்படுகிறான். அதனால தான் இன்றைக்கு பாருங்கள், மீடியா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 ஆண்டுகளுக்கு இருந்ததற்கு முன்பாக விட எவ்வளோ ஸ்பீடான அப்டேட்டு, எவ்வளோ வேகமான வளர்ச்சி. நீங்கள் உலகத்தில் பார்ப்பீர்களே, ஆனால் சில தவறான காரியங்கள் வளருகிறத பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்படியே வளர்ந்துச்சுன்னா ஜனங்கள் எப்படி நிற்பாங்க, எப்படி இந்த உலகத்தில் மனுஷனால் வாழ முடியும்? அதை அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த